இன்னும் சொன்னாங்க யா புனைய, மூணாவது உபதேசம் சொன்னாங்க அகீமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை நிலைநாட்டு. வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக். மூணு விடயங்களை சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது சொன்னாங்க தொழுகையை நிலைநாட்டு. குழந்தைகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது பெற்றோர்களுக்கு. சின்னத்துல இருந்து மஸ்ஜிதுக்கு கூட்டி கொண்டு வாங்க, சின்னத்துல இருந்து நல்ல சஃபைகளுக்கு கூட்டி கொண்டு போங்க, தனக்கு பக்கத்துல வச்சு குழந்தைகளை தொலை வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 7 வயது ஆகுனா பிள்ளைக்கு ஏவுங்க தொழும்படி, 10 வயசு ஆகுனா பிள்ளைக்கு அடிச்சு தொலை வைங்க. மேலானவர்களே, தொழுகை இல்லைண்டா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் ஈமானுக்கும் குஃபுருக்கும் மத்தியில பிரிக்கக்கூடியது தொழுகை. அஸ்ஸலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு நிச்சயமாக தொழுகை தடுத்து விடுமாட்டாங்க. இப்ப யோசிக்கணும், இன்னும் வெக்கம் வரல, இன்னும் ஹராத்தை விட்டும் கலண்டு கொள்ளல, இன்னும் ஒரே பாவத்தில் நாங்க தொடர்ச்சியாக இருக்கிறோம்டா நாங்க எங்க மிஸ்டேக் விடுறோம் தெரியுமா? எங்களோட தொழுகையை நாங்க இன்னும் சீராக்கல, எங்களோட தொழுகையை நாங்க இன்னும் சீராக்கல. தொழுகையில குளறுபடியா, தொழுகையில அலட்சியம் இருக்குதா, தொழுகையில பொடுபோக்கு இருக்குதா, அதனுடைய தாற்பயம் எங்க தெரியுமா? எங்கட வெளி வாழ்க்கையில உண்டாகும். தொழுகையுடைய நோக்கம், தொழுகையுடைய இலக்கு என்ன தெரியுமா? அது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை எங்களை பாதுகாக்கணும். அதுதான் தொழுகை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒரு மனிதரை பத்தி. யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கிறாரு, நல்ல அமல் செய்யக்கூடியவர். இந்த கருத்துப்பட சொன்னாங்க, ஒரு மனிதர் இருக்கிறாரு, நல்ல அமல் செய்யக்கூடியவர், தொழக்கூடியவர், ஆனா பகல்ல திருடுறாரு, இரவையில திருட்டு கள்ள வேலை மட்டும்தான் பார்க்கிறாரு, களவெடுக்கிற பண்பொண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சயன்ஹாஹு, அந்த தொழுகை அவரை அந்த திருட்டுல இருந்து தடுத்து விடுமாட்டாங்க நபி அவங்க. அந்த தொழுகை, அவர் தொழக்கூடிய அந்த தொழுகை அந்த திருட்டு செயல்ல இருந்து அவரை இல்லாமலாக்கிடும், தடுத்து விடும் என்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட ஒழுக்க விழுமியங்கள், எங்கட பண்பாடு, எங்கட ஹலால் ஹராம் இதெல்லாம் எங்க தொடர்போட இருக்கு தெரியுமா? நாங்க தொழுகிற தொழுகையோட இருக்கு. அடுத்து சொன்னாங்க வஅ்முர் பில் மஅரூஃப், நீ நல்ல விடயங்களை ஏவு. இதையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லதை கண்டா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நல்லதுக்கு உதவியாக இருங்க, நல்லதுக்கு நீங்க போயிட்டு சேருங்க. வன்ஹனில் முன்கர், கெட்டது நடக்குதா இதை விட்டு நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு எங்கட சொசைட்டி சமூகத்தினுடைய பழக்கம் நல்லது செய்யறதுக்கு வெக்கம், நல்லது செய்யறதுக்கு வெக்கம். ஏன்? கூட்டாளி பார்த்து கொண்டிருக்கிறான், வாங்கு சொல்லுது, இவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, தொழுதுட்டு வந்தா நல்லம், ஆனா தொலை போகலாது. ஏன்? பக்கத்துல இதை சொல்லிவிட, என்ன புதுசா இஸ்லாத்துக்கு வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டுவான். என்ன எங்களோட தனைகிற, என்ன புதுசா தொலைப்பழகிறப்ப என்ற ஒரு கேள்வி. இதுதான் நடக்குது, இதெல்லாம் கம்ப்ளைண்ட். கூட இருக்கிறவங்களால எங்களோட தொழுகையை நாங்கள் நாசமாக்குறது. எப்படி இருக்கணும்? வஅ்முர் பில் மஅரூஃப், வா பிட்டு தொழுதுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இந்த சமுதாயம் உருவாக்கப்படாது. எனக்கு விளையாடுறதுக்கு சேர்க்கறதுக்கு தயார், மற்ற ஹராமான விடயங்களுக்கு ஆட்கள் சேருப்படுகிறது, ஆனா நல்ல அமல்களுக்கு சேர்றமான்னு கேட்டா நல்ல அமல்களுக்கு நாங்கள் சேர்றது கிடையாது.